உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவை பயன்படுத்தும். ஏன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நிறைய வெப்சைட்டையும் நம்ம பயன்படுத்தும். அங்கெல்லாம் உள்ள போகணும்னா நம்ம சைன் அப் கொடுத்து வச்சிருப்போம். இப்படி கொடுக்கும் போது அதோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்மளால கீப் அப் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சேர்த்து வச்சிருப்போம். இப்படி சேர்த்து வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த முறை அங்க விசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பாஸ்வேர்ட் அங்க ஃபில் அப் பண்ணி உள்ள போயிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. தெரியாதனமா நீங்க உங்க போனை அன்லாக்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நண்பரோ தெரியாத நபரோ உள்ள போய் அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக கூகுள் ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை வச்சிருக்காங்க. அதை பத்தின விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க, அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போங்க, அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் வித் கூகுள், அதுக்கப்புறம் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பாட்டம் ரைட்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோ சைன் இன் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே கீழே போனோம்னா இங்க வெரிஃபை தட் இட்ஸ் யூ டு ஆட்டோ ஃபில் பாஸ்வேர்ட். இந்த செட்டிங் வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இது எதுக்குன்னா இந்த ஆட்டோ சைன் இன் இருக்குல்ல அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதாவது அந்த பாஸ்வேர்ட் ஏரியால ஆட்டோமேட்டிக்கலி அந்த பாஸ்வேர்டு ஃபில் அப் ஆகிறதுக்கு கன்ஃபர்மேஷன், அதுக்கு தான் இந்த செட்டிங். இதை மட்டும் நீங்க ஆன்லயே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த பாஸ்வேர்ட் ஏரியால ஃபில் அப் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.